அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, இதில் மலர் மருந்துகளுடைய சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு ஒரு சகோதரி நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பதில். அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பற்றி நிறைய இடத்துல இப்போ பேசப்படுது. சாதாரணமாகவே நான் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், இதை விடவும் முடியல, வச்சுக்கவும் முடியல, இதை எப்படி ஹேண்டில் பண்ணவும் தெரியலை, இந்த மாதிரியான விஷயங்களை பரவலாக நம்ம கேட்டுட்ருக்குறோம். நிறைய சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், இல்லை நம்ம சாதாரணமாக பேசும்போதும் கூட இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நிறையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம இது வரைக்கும் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலையே ஒழிய, இது என்ன மாதிரியெல்லாம் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் சந்திக்கிறோங்கிற வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம். இருந்தாலும் அந்த சகோதரி கேட்டதுக்காக இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதாவது இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போ அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒரு டாக்ஸிக்காக மாறுது அப்படிங்கிறது தெரியணும். எப்போவுமே நம்மளுடைய லைக் மைண்டட் பீப்புளாகவே தான் லைஃப்பில் நம்ம ஜேர்னியில் இருப்போம். லைஃப் ஜேர்னியில் நமக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. பலதரப்பட்ட மக்களையும் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். சில உறவுகளை நம்ம விட்டுடலாம் இந்த சென்ஸ், அவங்கள எப்பயாவது தான் நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக அவங்கள நம்ம சந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கள தவிர்க்கலாம், இல்லை கொஞ்சம் விலக்கி வைக்கலாம், இல்லை தூரமாக வைக்கலான்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களோட டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஏற்படும் போது ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு அந்த சுச்சுவேஷன்ஸை நம்ம தவிர்த்தரலாம். ஆனால் கூடவே வாழக்கூடிய சில உறவுகள் ஆரம்பத்தில் நல்லா இருந்து போக போக அது டாக்ஸிக்காக மாறுதுன்னு நம்ம தெரியும் பொழுது, அந்த உறவு ரொம்ப அது நம்ம எந்த அளவுக்கு அந்த உறவுடைய பிடித்தம், அதோட தேவை நமக்கு இருக்கோ அதை பொறுத்து நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை விடவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாதுன்னு கஷ்டப்படுவோம். நான் ஏன் எந்த உறவும் குறிப்பிடலை அப்படின்னா, யாரோட வேணாலும் நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வேணாலும் இந்த டாக்ஸிக்கான ஒரு மனநிலை ஏற்படலாம். அது யாருக்கு எப்படி அப்படிங்கிறத அந்த இடத்துல நீங்கள் அந்த உறவை வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஏற்படுறது என்னென்ன காரணத்துக்காக இருக்கும், எப்போ நம்ம டாக்ஸிக்காக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, நான் என்னுடைய கருத்துக்களை அந்த இடத்துல பதிவிடுவதற்கு எனக்கு சுதந்திரம் இல்லை, என்னோடய ஃபீலிங்கை அவங்க புரிஞ்சிக்கலை, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க திங்க் பண்ணலை. ஒரு உண்மை 10 பேர்கிட்ட சொல்லும்போது அவங்க 10 பேர்த்துக்குமே புரியுது. பட் இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் என்னால் அதை புரிய வைக்கவே முடியல, அவர் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. எப்படியோ நான் சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, யோசிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பாயிண்ட்டு கூட அவங்க மண்டைக்குள்ளே அது போக மாட்டேங்குது, இப்படியெல்லாம் சொல்கிறதுண்டு. ஸோ இப்படி நம்ம புலம்பல் இருக்குது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் அந்த நபர் என்ன மாதிரி இருப்பார் அப்படின்னா, அவர் பிறக்கும் போதே டாக்ஸிக்கோ, வளர்ந்த விதம் டாக்ஸிக்கோ இல்லை. ஸோ ஏன்னா அவரோட நிலையமும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ஈஸிங்கிறது புரியும். அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ அந்த பர்சன் டாக்ஸிக்காக இருக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு நார்சிஸ்டிக்கான ஒரு பர்சனாலிட்டி மேபி அவருக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நார்சிஸ்டிக்னால் என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நார்சிஸ்டிக்காக இருக்கிறவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, தன்னோட டெசிஷனை எல்லோரும் அக்செப்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, தன்னை மையப்படுத்தி மட்டுமே தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட சர்வைவல் இருக்கணும்பாங்க. உனக்கு பசிக்கணும்னா கூட அது என்னுடைய முடிவாக இருக்கணும். இதை விட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு பசி எடுக்கணும்னா கூட அதை என்ன கேட்டு தான் அந்த பசி உனக்கு எடுக்கணுன்ற அளவுக்கு இன்னொருத்தர் மேலே ஒரு ஆளுமையை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு டக்குன்னு ஒரு மலர் மருந்து ஞாபகத்துக்கு வந்திருக்கும். வைன் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்து கிட்டத்தட்ட இந்த டிப்பிக்கலாக இந்த நார்சிஸ்டிக்கான ஒரு பர்சனாலிட்டி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நெகட்டிவ் பார்ட்டாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மலர் மருந்தாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி நபர்களை எந்த ஒரு விஷயமும் நம்ம பாயிண்ட் ஆஃப்லேருந்து திங்க் பண்ணுவாங்க, நமக்காக எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. காரணம் என்னென்னா, அவங்களுடைய சிறு வயதில் இருந்தே ஒரு எம்பத்தட்டிக்கலாக அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிற அளவுக்கு கற்றுக்காமையே வளர்ந்துருக்கலாம். இல்லை அது அவங்களுக்கு அப்படி ஒரு பார்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு புரிந்துணர்வு இல்லாமையே கூட அவங்க வாழ்ந்து வந்திருக்கலாம். ஸோ பொதுவாகவே ஒருத்தர் நார்சிஸ்டிக்காக இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரோட வாழ்க்கையை அவர் இப்போ வரைக்கும் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் கூட வாழவே ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல குணம் அவருக்கு தெரியாமையே அவருக்குள்ளே ஒழிஞ்சிருக்குங்கிறது தான் அர்த்தம். ஸோ அப்போது நார்சிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒருத்தரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காக போகுதுங்க. ஏன்னா நார்சிஸ்டிக்காக இருக்கிறவங்க எல்லாரோடையும்
ஒரே மாதிரியான ஒரு உறவு, நல்ல ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பை லைஃப் லாங்காக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அவருக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னா எல்லாரோடையுமே அந்த உறவில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம இது பண்ணவே முடியாது, மேட்ச் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். மேபி அப்பா அம்மாங்கிறதுக்காக ஒரு லெவல் அளவுக்கு கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறது, அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது. அப்படி தான் அந்த உறவு வந்து அவங்க அவ்வளோ வருஷம் அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்டால் தான் தெரியும். பொறுத்து போயிருப்பாங்க. புதுசாக அவங்க லைஃப்குள்ளே நுழையிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மனைவியோ கணவனோ இருக்காங்க, அவங்களுடைய அம்மா அப்பா இதில் வந்து 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்து அந்த மாதிரி நார்சிஸ்டிக்காக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அவங்க அம்மா அப்பாவோடையும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். பட் அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க வந்து அந்த குழந்தைய எந்த லெவல்லையும் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த இருக்கட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களை மாற்றிக்கிட்டு வாழ்வாங்க. பட் புதுசாக, ஏன்னா பிறந்ததுலேருந்தே அவங்கள அப்படி பார்த்துருக்காங்க. பட் புதுசாக அவங்க லைஃப்குள்ளே போகக்கூட ஒருத்தர் அவங்கள வந்து புதுமையாக அப்படி பார்க்கும் பொழுது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மைனஸ் தான் பெருசாக தெரியும். அந்த நார்சிஸ்டிக்கான பர்சனாலிட்டி தான் ரொம்ப பெருசாக தெரியும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட பார்க்க முடியாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக போகுதுன்னு சொல்லி நினைப்பாங்க. சரி, இந்த மாதிரி சூழல் வரும்போது நான் என்ன பண்ணுறது, மலர் மருத்துவத்தை எப்படி நாடுறது அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக நார்சிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காக மாறுது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க வந்து 2 பேருமே கவுன்சிலிங் போகிறது பெஸ்ட்டு. இதில் பெரும்பாலும் அந்த நார்சிஸ்டிக்காக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி கவுன்சிலிங்க்கு வர்றதுக்கும் அவ்வளோ ஈஸியாக ஓகேலாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்ன பிரச்சனை, நானே எல்லாருக்கும் பண்ணுவேன், எல்லாருக்கும் நான் கவுன்சிலிங் பண்ணுவேன், என்னை விட பெஸ்ட்டாக யார் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வேகமாக குதர்க்கமாக கூட பேசக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு அவங்கள புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலையும் ஒரு பொறுமையும் இருந்தாலே இவங்களை மாற்ற முடியாதெல்லாம் இல்லை, டெஃபினட்டாக மாற்ற முடியும். வெளிச்சூழலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களையும் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். அந்த ரிலேஷன்ஷிப்பையும் காலப்போக்கில் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவும் மாற்ற முடியும் தான். இப்படி முடியும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, நம்ம நிறைய கிளைண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நானுமே என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸை கடந்து தான் வந்திருக்கிறேன். அதனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான். காரணம் என்னென்னா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பிரச்சனை என்னங்கிறத யோசிக்கிற அளவுக்கு நம்ம அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது நம்மளால் அப்படி யோசிக்க முடியாது. ஸோ இந்த பெண்மணி நம்மக்கிட்ட சொல்லும் பொழுதும் இந்த தோழி வந்து சொன்னதும் அந்த ஒரு விஷயத்தை தான் திருப்பி அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த உறவை என்னால் விடவும் முடியலை, வச்சுக்கவும் முடியல அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு இந்த உறவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த பவுண்ட்ரிக்குள்ளே நீங்கள் தான் இருக்க போகிறீங்களே தவிர இந்த பவுண்ட்ரிக்குள்ளே நீ வராத அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்ல முடியாது. உங்களுக்குள்ளே ஒரு பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த பவுண்ட்ரியில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, அவர் எவ்வளவு அசௌகரியங்களை ஏற்படுத்தினாலும் இல்லை நம்மளால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு விஷயங்கள் செஞ்சாலும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. அது அந்த பவுண்ட்ரிக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே கவுண்டர் கொடுக்கணும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து விளக்கம் கொடுக்கணும், எல்லாத்தையுமே அவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஃபஸ்ட்டு நம்ம குறைக்கிறோம். அது அந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் அடங்கும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான், தன்னால் வராது. இந்த மாதிரி மனநிலை எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது என்ன மனநிலை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான மலர் மருந்துகளை எடுத்து நாம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா நாம் மாறுவதோட, நம்ம அணுகுமுறை மாறுவதோட அந்த நார்சிஸ்டிக்காக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி உள்ள மனிதரையும் நம்மளால் நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியும். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாழாமல் இருக்கக்கூடிய அந்த நபரையும் நம்மளால் மீட்டெடுத்து வாழ வைக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் மலர் மருந்தோட பங்கு வந்து 2 பக்கமுமே வந்து வேலை செய்யும். அப்போ நான் ஒருத்தர் நார்சிஸ்டிக்காக இருக்கப்போ நார்சிஸ்டிக்கை பற்றி பேசணுன்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயிலாகவே சொல்லலாம். ஏன்னா நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிக்கு கீழே நிறைய டிஸார்டர்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு டிஸார்டர்ஸ் பற்றியும் சொல்லிவிட்டு இதுக்கு மலர் மருந்துக்கு இணையாக இதில் மலர் மருந்துகள் எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு ஒன்றா கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும். நம்ம என்ன மனநிலையில் இருக்கோம், எங்கே லேக்கிங்காக இருக்கும், அதை நம்ம எப்படி பூஸ்டப் பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரியான பர்சனாலிட்டிகளை அழகாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நேரடி மலர் மருத்துவ ஆலோசனை இல்லை உளவியல் ஆலோசனை வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
தேங்க்யூ. மேலும் நான் வெளியூர்களில் சில குறிப்பிட்ட தேதிகளில் மதுரை அண்டு கோயம்புத்தூர், சென்னை இந்த 3 ஊர்கள்லையுமே வந்து நம்ம ஒவ்வொரு டேட் வந்து முன்னக்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நேரடி ஆலோசனைக்காக விசிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டேட் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே கொடுக்கப்பட்டிய வாட்ஸ்அப் எண் இருக்கு இல்லைங்களா, அதில் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்லேயும் சோஷியல் மீடியா பேஜ் லைஃப் சென்டர் RJPM கூட சோஷியல் மீடியா பேஜஸ் லைக் நம்மளுடைய ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, இன்ஸ்டாலேயும் இருக்குது. நீங்கள் அதுலேயும் கூட அந்த போஸ்ட் வரும், நீங்கள் அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.